அந்த 45 நிமிஷம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை நிறுத்தி வைக்க என்ன காரணம்? வினோத்தை பத்தி வினியானா அவங்க என்ன சொல்றாங்க? இவங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பிக் பாஸ் ஆச்சு பதில் சொல்லுமா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில கானா, வினோத் மற்றும் வியானா இவங்க இடையில அனல் பறக்கிற ஒரு விவாதம் நடந்துச்சு. இது ரசிகர்களை கவர்ந்திருக்கு. குறிப்பா கானா வினோத் அவர்கிட்ட வியானா அவங்க பேசின விதம் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. வினோத் அவரு தன்னோட கையை காயப்படுத்திட்டாருன்னு வியானா அவங்க சொல்றாங்க. இந்த காட்சிகள் பிக் பாஸ் 24 மணி நேர லைவ் ஸ்ட்ரீமிங்ல இடம்பெறவே இல்ல. இதனால ரசிகர்களுக்கும் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதாவது 59வது நாளை எட்டி இருக்க இந்த பிக் பாஸ் சீசன்ல நிறைய எவிக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆதிரை அவங்க வெளியே போனாங்க. போனதுக்கு அப்புறமா எஃப்ஜே அவங்களும் வியானா அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சொல்லப்போனா ஆதிரை மறுபடியும் உள்ள வந்திருக்காங்க. எஃப்ஜே, வியானா, அதுக்கப்புறம் ஆதிரை இவங்களுக்குள்ள சண்டை வருமானு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில கானா வினோத் அவர் பேசின விதம் வியானா அவங்களுக்கு காயப்பட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல வினோத் அவர் இப்படி எல்லாம் பண்றாருன்னு நிறைய வீடியோவை பதிவிட்டு அவரு நிறைய பேர் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப வியானா நேரடியா சொல்லியிருக்காங்க, எனக்கு காயப்பட்டிருக்கு, நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சு எல்லார் மேலையும் கை வச்சிட்டு இருந்தா எதிரில் இருக்கிறவங்க திருப்பி தட்டி விட்டா உங்களுக்கு தான் அசிங்கமாயிரும். இந்த ஷோக்கு மரியாதை கொடுத்துதான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. பொண்ணுங்களாலையும் கை வைக்க முடியும், யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க ஒழுங்கா பண்ணுங்க, நீங்க ஸ்கோர் பண்ண நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் கானா வினோத் அவருக்கு மூஞ்சிக்கு நேரா இத சொல்றாங்க. இது ரசிகர்கள் கிட்ட என்னதான் இருந்தாலும் வியோனா அவங்க எஃப்ஜே அவர் கூட சேராம தனியா விளையாடுனாங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. தேவையில்லாம எஃப்ஜே அவர் கூட சேர்ந்துதான் அவங்களோட பேரை கெடுத்துட்டு இருக்காங்க. பேச வேண்டிய இடத்துல என்னென்ன பாயிண்ட சொல்லணுமோ அதை நேரடியா கேட்கிற விஷயம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி வினயானா விளையாண்டிருந்தா லாஸ்ட்ல அவங்க ஃபைனல் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு எஃப்ஜே அவர் கூட சேர்ந்து அவங்க பண்ற சில விஷயங்கள் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. வியானா இவ்வளவு தெளிவா இருக்காங்க அப்படின்னு பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. இப்ப ரசிகர்களோட கேள்வி என்னன்னா, வினோத் வியானா கையப்பிடித்த காட்சி பிக் பாஸ்ல அதாவது லைவ்ல வரவே கிடையாது. அந்த 45 மினிட்ஸ் லைவ் மட்டும் அப்படியே கட் ஆயிருக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னே யாருமே பார்க்கவே கிடையாது. அந்த லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாச்சும் குறும்படம் எல்லாம் போட்டு காமிப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த லைவ் மட்டும் கட் ஆனதுனால எதனால கட் பண்ணீங்க, பிக் பாஸ் தரப்பு அதுக்கு ஏதாச்சும் விளக்கம் கொடுப்பீங்களா அப்படின்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. 24 மணி நேர லைவ் ஸ்ட்ரீமிங் 45 நிமிஷம் இதுக்காக நிறுத்தி வச்சிருந்தாங்களா, எதனால பழைய எபிசோட அந்த டைம்ல ஒளிபரப்பு பண்ணாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வினோத் அவர் ஏதோ பெருசா பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் கூட இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இது பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.